இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ரகசியமான சில உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டும் விமர்சனமும் இந்த நாட்களில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. அதிலும் குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு விஜயம் செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பில் ரகசியமான உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல தேசிய மக்கள் சக்தி வேறு விஷயங்களை சொல்லியிருந்தது. இப்போ ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு அனுரகுமார் திசாநாயக்க நேரடியாக இந்தியாவுக்கு போய் ரகசியமான உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டு இருக்கிறார். இலங்கையை நாட்டை தாரை வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்ற மாதிரியான விமர்சனம் சில அரசியல்வாதிகளால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. விமல் வீரவங்ச, உதயகமன் பில மாதிரியான அரசியல்வாதிகள் இந்த குற்றச்சாட்டு இந்த நாட்களில் தொடர்ச்சியாக எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ற மாதிரி இன்றைக்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தார். அதில் சில மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. இந்த விஜயத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அவர் சொன்ன கருத்துக்கள்ல இருந்து 10 மிக முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அதுக்கு முதல்ல இந்த சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி அனௌன்ஸ்மெண்ட். இதுக்கு முதல்ல சில நாட்களுக்கு முதல்ல ஒரு கிரைம் சீரீஸை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். இலங்கையில் நடந்த படுகொலைகள் சம்பந்தமாக சில காணொலிகளை தொடர்ச்சியாக நான் பதிவேற்றியிருந்தேன். அந்த மாதிரியான கிரைம் சீரீஸை எதிர்வரும் நாட்கள்லையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இலங்கையை உலுக்கி போட்ட ஏராளமான படுகொலை சம்பவங்கள் இருக்குது. குற்றவாளிகள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படாத ஏராளமான படுகொலை சம்பவங்கள், காணாமல் போன சம்பவங்கள், இந்த மாதிரியான மர்மங்கள் இருக்குது. அதை பற்றி தொடர்ச்சியாக இந்த சேனலில் நாம் பார்க்கலாம். எதை பற்றியெல்லாம் கதைக்கலாம் என்று சொல்லி உங்களுடைய ஐடியாவையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. எதிர்வரும் நாட்களில் அந்த சீரீஸ் திரும்பவும் ஆரம்பமாகும். இன்னைக்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதில் மிக முக்கியமான முதலாவது விஷயம் என்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு போனதும் 2 உடன்படிக்கைகள் மட்டும்தான் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இதை தவிர ரகசியமான எந்த உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படலை. ஆனால் சில விஷயங்களில் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு. அது சர்ச்சைக்குரிய இணக்கப்பாடுகளாக இருக்கிறதும் மிக முக்கியமானது. இப்போ அமைச்சர் விஜித ஹேரத் சொல்லியிருக்கிற மாதிரி ஏற்கனவே ஊடகங்களையும் வெளிவந்த தகவல், 1500 அரச ஊழியர்களுக்கு, இலங்கையை சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கு இந்தியாவில் 2 கிழமை, ஒரு அதிகாரிக்கு 2 கிழமை பயிற்சி என்ற அடிப்படையில் அடுத்து வரப்போகிற 5 வருஷங்களுக்கும் 1500 அரச அதிகாரிகளை பயிற்றுவிக்கிறதுக்கான ஒரு திட்டத்துக்கான உடன்படிக்கையை 2 நாடுகளும் கைச்சாத்திட்டு இருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இது முதலாவது. 2வது உடன்படிக்கை என்று சொன்னால் 2 நாடுகள்லையும் வரிகள் விதிக்கப்படுது. இரட்டை வரி விதிப்பு நடைமுறைன்றது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு. 2 நாடுகள்லையும் தொழில் புரிகிறவர்களுக்கும் வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் இது பாதகமானது. இலங்கையிலையும் வரி அறவிடப்படுது, இந்தியாவிலையும் வரி அறவிடப்படுது. இதை ரத்து செய்யறதுக்கான இரட்டை வரி விதிப்பு நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இந்த 2 உடன்படிக்கைகளும் மட்டும்தான் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இதை தவிர வேற எந்த ரகசியமான உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் கிடையாது என்ற விஷயத்தை அமைச்சர் விஜித ஹேரத் இன்றைக்கு நடந்த ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தி இருந்தார். 2வது விஷயம், இலங்கையினுடைய நிலப்பரப்பை இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு, தேசிய நலனுக்கு எதிராக எந்த தரப்பாக இருந்தாலும் பயன்படுத்துறதுக்கு கடைசி வரைக்கும் இலங்கையினுடைய புதிய அரசாங்கமும் அனுமதி கொடுக்காது. இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மட்டும் கிடையாது, ஆசிய பிராந்தியத்தில் பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு செயற்பாட்டையும் இலங்கையில் முன்னெடுக்கிறதுக்கு இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் அனுமதி கொடுக்காது. இதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்ற விஷயம் சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு சில விஷயங்களை எடுத்து சொன்னார் என்ற கருத்தையும் இன்னைக்கு அமைச்சர் விஜித ஹேரத் நடத்தின ஊடக சந்திப்பில் சொன்னதை பார்க்க முடியும். சீனா சம்பந்தமாக மறைமுகமான சில கருத்துக்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில மறைமுகமான சில கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கு என்றதை அமைச்சர் விஜித ஹேரத்தும் கூட மறைமுகமா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் பார்க்க முடியும். இது 2வது மிக முக்கியமான விஷயம். 3வது என்னன்னு சொன்னால், இலங்கையில் முன்னெடுக்கப்படுற சில திட்டங்கள், காற்றாலை மின் உற்பத்தி திட்டம், சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டம், LNG இயற்கை திரவ வாயு மின் திட்டம் என்று சொல்லி சில திட்டங்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. இது உடன்படிக்கைகள் கிடையாது. 2 தரப்புக்கும் இடையில வாய்மொழி மூலமான இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு முடிவு இதுவரைக்கும் காணப்படலை. இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்றது சம்பந்தமான ஒரு இணக்கப்பாடு தான் எட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக சம்பூரில் திருகோணமலையில் இருக்கிற சம்பூர் பிரதேசத்தில் ஒரு சூரிய சக்தி மின் திட்டம் முன்னெடுக்கப்படுது. இந்த திட்டம் ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இதை நாங்கள் தொடர்ச்சியாக முன்கொண்டு போகலாம் என்ற மாதிரியான ஒரு இணக்கப்பாடு 2 பேருக்கும் இடையில் எட்டப்பட்டிருக்கு. இதை தவிர LNG இயற்கை திரவ வாயு திட்டம்
அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கலாம் என்ற மாதிரியான இணக்கப்பாடும் எட்டப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய அமைவிடத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய சக்தியை பயன்படுத்தி அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். இதுக்கு இந்தியாவினுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு தேவைப்படுற மின்சாரத்தை விட அதிகமாக உற்பத்தி செய்யப்படுற மின்சாரத்தை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இந்தியா மூலமா வேறு நாடுகளுக்கும் எதிர்காலத்தில் ஏற்றுமதி செய்யலாம். அந்த திட்டம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதுக்கு ரெண்டு தலைவர்களுக்கும் இடையில இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு. இதுவும் கடைசி அக்ரிமெண்ட், உடன்படிக்கை கிடையாது என்ற விஷயமும் இன்றைய ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்டிருந்தது. நாலாவது விஷயம், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு எண்ணெய் குழாய் திட்டத்தை அமைக்கிறது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில மட்டும் கிடையாது. இதுல யுஏஇ, ஐக்கிய அரபு அமீரகத்தையும் இணைச்சு கொள்றதுக்கான ஒரு யோசனையா ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையையும் அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்கலாம் என்றது சம்பந்தமா ரெண்டு நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் இடையில ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்ற கருத்தையும் இன்றைக்கு அமைச்சர் விஜித ஹேரத் சொல்லியிருந்தார். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, மிக முக்கியமானது திருகோணமலையில் இருக்கிற எண்ணெய் கிடங்குகள், எண்ணெய் தாங்கி எண்ணெய் கிணறுகள் சம்பந்தமான செயற்றிட்டம் ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட்டிருந்தது. இப்ப விமர்சனத்தை முன்வைக்கிற உதயகமன் பில எரிசக்தி அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த உடன்படிக்கை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில கைச்சாத்திரப்பட்டிருந்தது. இப்ப இலங்கை அரசாங்கத்திட்ட 24 எண்ணெய் கிடங்குகள் இருக்கு, எண்ணெய் தாங்கிகள் இருக்கு. இதுல 15 எண்ணெய் தாங்கிகள் ஐஓசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 61 எண்ணெய் தாங்கிகள் கூட்டு திட்டம் என்ற அடிப்படையில் அபிவிருத்தி செய்யறதுக்கான உடன்படிக்கைகள் ஏற்கனவே கைச்சாத்திரப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கலாம் என்றது சம்பந்தமா ரெண்டு தலைவர்களுக்கும் இடையில ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு. இது இப்ப விமர்சனத்தை முன்வைக்கிற உதயகம்மன் பில ஏற்கனவே எரிசக்தி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கைச்சாத்திரப்பட்ட உடன்படிக்கை என்றதையும் இன்னைக்கு அமைச்சர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆறாவது விஷயம், வர்த்தகம் முதலீடு சம்பந்தமா ரெண்டு தலைவர்களுக்கும் இடையில ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு. ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ரெண்டு நாடுகளுக்கும் இடையில சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஏற்கனவே கைச்சாத்திரப்பட்டிருக்கு. ஆனா அதுல கால மாற்றத்துக்கு ஏற்ப சில மாற்றங்களை திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கு. இந்த திருத்தங்களை விரைவிலேயே செய்யலாம் என்றது சம்பந்தமாகவும் ஒரு இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கு. அதுவும் கடைசி அக்ரிமெண்ட், உடன்படிக்கை கிடையாது என்ற விஷயமும் இன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அடுத்த சர்ச்சைக்குரிய விஷயம்தான் எட்கா உடன்படிக்கை. குறிப்பா தேசிய மக்கள் சக்தி கடுமையா இதை எதிர்த்திருந்தது. இதுக்கு முதல் எதிர்கட்சியில் இருந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியா இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க இந்த எட்கா உடன்படிக்கையை கடுமையா பகிரங்கமா வெளிப்படையா எதிர்த்திருந்தார். மக்கள் விடுதலை முன்னணி, தேசிய மக்கள் சக்தியும் கூட தங்களுடைய எதிரான கருத்துக்களை பகிரங்கமா பல இடங்களையும் பதிவு செய்திருந்தது. இப்ப சில அரசியல்வாதிகள், விமல் வீரவங்ச, உதயகமன் பில மாதிரியானவர்கள் முன்வைக்கிற விமர்சனம் என்னன்னு சொன்னா, ரகசியமான உடன்படிக்கையா இந்த எட்கா உடன்படிக்கையை கைச்சாத்துறதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன் வந்திருக்கிறார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இரட்டை வேடம் என்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. எதிர்கட்சியில் இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கருத்து, இப்ப ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு வேற நிலைப்பாடா என்ற கேள்விகள் எழுப்பப்படுது. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி அமைச்சர் விஜித ஹேரத் சொல்லியிருக்கிற கருத்து என்னன்னு சொன்னா, இந்த எட்கா உடன்படிக்கையை அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கு, அது ரத்து செய்யப்படலை. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை. இந்த ஆட்சி காலகட்டத்திலேயும் அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ச்சியா முன்னெடுக்கலாம் என்றதை பற்றி தான் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு. கடைசி முடிவு ஒரு உடன்படிக்கையா இதுவரைக்கும் கைச்சாத்திடப்படலை என்ற கருத்தை அமைச்சர் இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதை ரெண்டு விதமா பார்க்க முடியும். ஒன்று, அரசியல்வாதிகள் முன்வைக்கிற விமர்சனம், இது இரட்டை நிலைப்பாடு என்று சொல்லியும் ஒரு பக்கம் பார்க்கலாம். இல்லாட்டி எதிர்கட்சியில் இருந்த நேரத்தில் எட்கா உடன்படிக்கையை தேசிய மக்கள் சக்தி, இப்ப இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தரப்பு கடுமையா எதிர்த்திருந்தது, விமர்சனங்களை பதிவு செய்திருந்தது. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை நேரடியா இந்தியாவுக்கு சொல்றதுக்கு தயக்கம் காட்டுது என்று சொல்லியும் ஒரு பக்கம் எடுத்துக்கொள்ள முடியும். மற்ற பக்கம் பார்க்கிற நேரத்தில் இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிற அதே தரப்பு ஏற்கனவே விமர்சனத்தை முன்வச்ச தரப்பு. அப்ப இதுக்கு முதல்ல இருந்த மாதிரியான உடன்படிக்கை இல்லாம நாட்டுக்கு பாதகம் இல்லாத விதத்துல அதை மாற்றி அமைச்சு அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படும் என்ற எதிர்பார்ப்பிலையும் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறதுக்கு புதிய அரசாங்கம் முன் வந்திருக்கு என்று சொல்லியும் ரெண்டு விதமா இந்த கருத்தை பார்க்க முடியும். ஆனா எட்கா உடன்படிக்கைன்றது பாதகமானது என்று சொல்லி ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி, இப்ப இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடுமையான விமர்சனங்களை இதுக்கு முதல்ல பதிவு செய்திருந்தார் என்றதும் மிக முக்கியமா ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏழாவது என்னன்னு சொன்னா,
சமூக பாதுகாப்பு உடன்படிக்கை என்று சொல்லி ரெண்டு தரப்புகளுக்கும் இடையில ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கையை கைச்சாத்திடுறது சம்பந்தமா இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு. இதுவும் கடைசி இணக்கப்பாடு கிடையாது. சமூக பாதுகாப்பு சம்பந்தமா குறிப்பா தொழிலாளர்கள் முதலீடு செய்கிறவர்கள் சம்பந்தமான ஒரு இணக்கப்பாடு. குறிப்பா இலங்கையர்கள் இந்தியாவில் போய் வேலை செய்கிறாங்க, இந்தியர்கள் இலங்கையில் வேலை செய்கிறாங்க. இவங்களினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்கான சமூக பாதுகாப்பு உடன்படிக்கையை கைச்சாதிடலாமா என்றதை பற்றி ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது. இதை சிலர் பிழையா விளங்கி கொண்டு பாதுகாப்பு சாதாரணமான இராணுவ பாதுகாப்பு உடன்படிக்கை என்ற மாதிரியான கருத்துக்களை போலியான செய்திகள் பரப்பப்பட்டு வருது. இதை நம்பக்கூடாது என்ற கருத்தையும் அமைச்சர் விஜித ஹேரத் இன்னைக்கு சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. எட்டாவது விஷயம் மீனவர்களினுடைய பிரச்சனை சம்பந்தமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெளிவான நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். இழுவை மீன்பிடி முறைன்றது ரெண்டு நாடுகளையும் தடை செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா இலங்கையினுடைய மீனவர்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுது. இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும் என்ற கருத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ரெண்டு நாடுகளுக்கும் இடையில கடைசியா அக்டோபர் மாதத்துல இந்த மீனவர் பிரச்சனை சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. இதுக்கு நிரந்தரமான தீர்வு காணப்படணும் என்றது சம்பந்தமாகவும் ரெண்டு நாடுகளினுடைய தலைவர்களும் இணக்கம் கண்டிருக்கிறாங்க. இதுல ரகசியமான எந்த விதமான உடன்படிக்கையும் கிடையாது என்ற விஷயமும் இன்னைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. ஒன்பதாவது விஷயம், இலங்கையில் இந்தியா முன்னெடுக்கிற திட்டங்கள் சம்பந்தமா ரெண்டு தலைவர்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா வடபகுதியில் முன்னெடுக்கிற திட்டங்கள், அது மாதிரி வீட்டு திட்டம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இடையில தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று சொல்லியும் இந்த ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதையும் தாண்டி மகவ ஓமந்த ரயில் திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட அந்த திட்டம் முடிவடைஞ்சிருக்கு. சமிக்ஞை கட்டமைப்பு பொறுத்துறது மட்டும்தான் எஞ்சி இருக்கு. இதையும் ஒரு இந்திய நிறுவனம் தான் முன்னெடுக்குது. ஆரம்பத்தில் இது கடன் என்ற அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ அது முழுவதும் ஒரு உதவி திட்டம் என்ற அடிப்படையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விஜயத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வெற்றி என்று சொல்லியும் அமைச்சர் விஜித ஹேரத் இந்த ஊடக சந்திப்பில் பார்க்க முடிஞ்சது. 10வது விஷயம், ரெண்டு நாடுகளினுடைய கடல் எல்லை சம்பந்தமா ஒரு இறுதி முடிவு இதுவரைக்கும் எட்டப்படாமல் இருக்கு. குறிப்பாக 2009ஆம் ஆண்டுல ஐக்கிய நாடுகள் சபைக்கு இலங்கையினுடைய கடல் எல்லை சம்பந்தமா இலங்கை அரசாங்கம் ஒரு யோசனையை சமர்ப்பிச்சிருந்தது. ஆனால் இந்த யோசனை சம்பந்தமா இந்தியாவோட சில விஷயங்களை பேச வேண்டி இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதுக்கும் ரெண்டு நாடுகளினுடைய தலைவர்களும் இணக்கம் கண்டிருக்கிறாங்க. இந்தியாவோட ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த யோசனையை இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பிக்க முடியும், இறுதி முடிவுக்கு வர முடியும் என்ற அடிப்படையில் இந்த கடல் எல்லை சம்பந்தமான யோசனையும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதுக்கும் ரெண்டு நாடுகளினுடைய தலைவர்களும் இணக்கம் கண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்கள்ல இணக்கம் காணப்பட்டிருக்கு. இது ரகசியமான உடன்படிக்கை கிடையாது என்ற விஷயத்தை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்னைக்கு தெளிவுபடுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு ஊடகவியலாளர் கேட்ட கேள்வி, இலங்கைக்கு வர்ற இந்த உளவு கப்பல்கள் கடந்த காலங்களில் வந்திருக்கு, எதிர்வரும் காலத்தில் இந்த கப்பல்கள் வருமா இருந்தால் புதிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. தேசிய பாதுகாப்புக்கு இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு மிக முக்கியமானது. அதுக்கு எப்பவுமே முதலிடம் கொடுக்கப்படும். இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அமைகிற விதத்தில் இந்த கப்பல்களுக்கும் அனுமதி கொடுக்கப்படாது. உளவு கப்பல்கள் மட்டும், ஆய்வு கப்பல்கள் மட்டும் கிடையாது, வேற எந்த கப்பல்கள் வந்தாலும் கடைபிடிக்கப்பட வேண்டிய நடைமுறைகள் என்னன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வரைப தயாரிக்கிறதுக்காக ஒரு குழு நியமிக்கப்படும் என்ற கருத்தையும் இன்றைக்கு அமைச்சர் விஜித ஹேரத் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இன்றைய ஊடக சந்திப்பு கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் நடந்திருந்தது. அதில் பேசப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த காணொலியில் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுடையும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.